தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025. ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உங்களோட உண்மையான விஸ்வரூபம். இது என்ன ஜோசியரை எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு. இதுல ஒரு கிரகம் நன்மை செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்யுது. அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் 15ஆம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார். இதே காலகட்டத்தில் சுக்கிரன் மேசராசியில பயணிக்க போறாரு. புதன் மேசம், ரிஷபம், மிதுனம்னு 3 ராசியில பயணிக்க போறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீச நிலையில இருந்த செவ்வாய் பூமி காரகன் அவர் கடகராசியிலிருந்து 8ஆம் தேதி பயிற்சியாகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் கேதுவோட இணைய போறாரு. அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கு. இது நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல இருக்கு. சரி, உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை, இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போகுது, நீங்க எந்த இடத்துலலாம் விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னுக்கு வந்த ஒரு ராசி. இப்போதான் ஏதோ கொஞ்சம் சில மாசமா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த 7.5 கழிஞ்ச பிறகு லேசா அப்படியே தலை தூக்கி பார்க்குறேன் ஜோசியரை, பரவாயில்ல கொஞ்சம் வாழ்க்கை நல்லா தான் இருக்கு, படாத கஷ்டப்பட்டேன், ஏதோ முழுசா எல்லாத்தையும் கஷ்டத்தெல்லாம் தீர்க்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு வாழ்க்கை, இப்போதான் கொஞ்சம் லேசா தலை தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேசான பின்னடைவு அப்படிங்கிறத கொடுக்கும். இதை நான் பயமுறுத்துறதுக்காக உங்களுக்கு சொல்லலை, அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். குருராஜ யோகம் அப்படிங்கறது உங்களை காப்பாத்திருது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 11வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் அஷ்டமத்துல அடி எடுத்து வைக்கிறார் இந்த மாசத்துல. அதாவது ஏற்கனவே அஷ்டமத்துல கேது இருக்காரு இல்லையா, அவரோட போய் 8ஆம் தேதி இவர் போய் சேர்ந்துடுறாரு செவ்வாய். அப்ப கொஞ்சம் நமக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அப்ப நினைச்ச காரியங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம நினைச்ச நேரத்துல செய்ய முடியாது. கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னா உடம்பு ஒத்துழைக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் உணவு பழக்கங்கள்லாம் மாத்திக்கணும். ரொம்ப மாமிச உணவா தின்னுட்டு இருக்கிறது, எண்ணெய் காரம் கொழுப்பு மசாலா அப்படின்னு அடிச்சு நொறுக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதோட பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். குறிப்பா பேச்சுல ரொம்ப நிதானம் இருக்கணும். ஒரு மேடையில பேசுறேன், ஒரு அரசியல்ல இருக்கிறேன், ஒரு டிவியில பேசுறேன் அப்படிங்கிறவங்களாம் வாழ்க்கையில வார்த்தையை ரொம்ப நிதானிச்சு பயன்படுத்தக்கூடிய நேரம் கணக்கு சொல்லுது. எதையாவது நம்ம பாட்டுக்கா பேசிட்டு, ஏன்னா வாக்குல ராகு வேற இருக்காரு இல்லையா, ரொம்ப அதீத தைரியத்தை கொடுப்பாரு. வாடாயவனா இருந்தாலும் பாத்துக்கோ, நம்மள மிஞ்சி என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அதீத தைரியம் அப்படிங்கறத கொடுக்கும். அது நல்லதுதான். ஆனா நம்ம ஆதாரம் இல்லாம எதையும் புறம்பேசி மாட்டிக்க கூடாது. அது மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறத வர வச்சு கூடாது. 4 பேர் ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா எட்டக்க நின்று வேடிக்கை கூட பார்க்க கூடாது. நமக்கு எங்கடா வம்புன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கா போயிடணும். இல்ல நம்ம வேடிக்கை பார்ப்போமே எட்டி பார்ப்போம், அதுல நமக்கு ஒருத்த வேண்டவனா இருப்பான், ஏன்டா கடந்து கத்திக்கிட்டு இருக்க வாடான்னு நம்ம தடுத்து விடுவோம், நமக்கு 2 அடி விடுவோம், இல்ல நம்மள இழுத்து கொண்டு எங்கேயாவது கொலையில விட்டுருவாங்க. அதனால கூடுமான வரைக்கும் இந்த மாசத்துல அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகாம இருந்தீங்க அப்படின்னா நல்லது. மற்றபடி இந்த மாசத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டுல இருக்கிற சூரியன் 6வது வீட்டுல 15ஆம் தேதி நுழையிறார். ஏற்கனவே அங்க யாரு இருக்கா, குருவோட இருக்கார். குருவோட சேர்ந்துக்கிட்டு குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கிறாரு. அதாவது குரு அப்படிங்கிறவர் 6ல இருந்தா பிரச்சனை, ஆனா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு குரு யாருன்னு பாத்தீங்கன்னா 3வது வீட்டுக்கு 12வது வீட்டுக்கு அதிபதி, 2 மறைவுகள் ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு இடத்துல போய் மறையிறார் அப்படிங்கிறது நல்லதுதான். நமக்கு ஒரு விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதாவது திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வாய்ப்புகளை தேடி அலைவோம், வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், ஆனா அதுல வருமானம் கிடைக்காது. நம்ம தான் 10 ரூபா செலவு பண்ற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது. ஏதோ கௌரவத்துக்கு நானும் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன், பெருமைக்கு எருமை மேய்ச்ச கதையா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஓடிச்சு பாத்தீங்களா. இப்ப இதுக்கு மேல போற இடத்துல நமக்கு 10 ரூபா பணமும் கிடைக்கும். ஏதோ சும்மா போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம காசு பணம் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த குருராஜ யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும்.
அது மாதிரி சுக்கிரன் உங்களோட ராசிக்கு மிக முக்கியமான ஒரு யோகாதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த மாசம் முழுக்க மேசராசிக்குள்ளதான் இருக்காரு. 28 தேதி வரைக்கும் அங்கதான் இருக்காரு. 29ஆம் தேதி தான் ரிஷபத்துக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறாரு. அப்ப இந்த ஜூன் முடிஞ்சு ஜூலை வந்து டாப்ல இருக்கும் உங்களுக்கு. சுக்கிரன் உங்களை கைதூக்கி விட்டுருவார். பெரிய ஆளா இல்ல நீங்க, அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த ஜூனை பொறுத்த வரைக்கும் பணம் பல வழியிலையும் வந்து பையன் நிரப்போம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் ஆதரவா இருப்பாங்க. சில பேர் இடம் பூமி வாங்குறதுக்கு பணம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஜோசியரே கடனே ஏகப்பட்டது இருக்கு, நகை வேற அடவு வச்சுட்டு உட்காந்துருக்கேன், வட்டி கட்டவே வைக்கல, நான் எங்க இடம் வாங்குறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த மாதிரியான நேரம் அப்படிங்கறதான் நம்ம எதிர்பாராத இனங்கள் எல்லாம் நமக்கு வருமானத்தை கொடுத்து திக்குமுக்காட வச்சிரும். அப்ப நீங்க திட்டம் போடாம செய்த காரியங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிங்கறதால பெரிய அளவிலான வரத்து அப்படிங்கிறது இருக்கு. எங்கேயோ ஒரு ரூபத்துல ஒரு லாட்டரி அடிச்சாலும் சரி, ஒரு ஜாக்பாட் அடிச்சாலும் சரி, 10 ரூபா காசு அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியா அடிக்கும். அதனால இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி புதன் பாத்தீங்கன்னா இந்த மாச தொடக்கத்துல ரிஷபராசியில் இருக்கார். 2ஆம் தேதி மிதுன ராசிக்கு போய் குருவோட இணைகிறார். குருவோட போய் இணைகிறது மட்டும் இல்ல, ஆட்சி பெற்று உட்கார போறார். மிதுனம் அவருக்கு சொந்த ஊடுங்கிறதால 6, 9க்கு அதிபதியான அவரு குருவோட சேர்ந்து ஆட்சி பெற்று உட்காரும் போது எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில இருந்தா அது இப்போ உங்களுக்கு சாதகமாகும். கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். உத்தியோகத்துக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாம் அது கைகூடி வரும். பெரிய வாய்ப்பை நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன், கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தான்னா விட மாட்டேன், கெட்டியா பிடிச்சுக்குவேன், வாய்ப்பை மட்டும் கொடு கடவுளே அப்படின்னு ஏங்கிட்டு கிடக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு இருந்து குருவால பார்க்கப்படுறாரு. அப்ப ராகு வந்து ஒரு அதீத தைரியம் அப்படிங்கறத கொடுப்பாரு. வாடா எது வந்தாலும் பாத்துக்கலாம், நம்மள மிஞ்சி என்ன இருக்கு அப்படின்னு. அது ஒரு விதத்துல நன்மை, இன்னொரு விதத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லுது. அது மாதிரி ராகு உங்களுக்கு தன வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால காசு கண்ணாபுனான்னு வரும். அது மாதிரி கண்ணாபுனான்னு செலவும் ஆகும். 10 ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு 8 ரூபா 9 ரூபா காலி ஆயிடும். அப்படிங்கிற மாதிரிதான் கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுவீங்க, நல்லா ரிச்சா வாழணும், எங்கேயாவது போய் வெளில தங்கணும்னா கூட பெரிய ஹோட்டல், நல்ல நட்சத்திர ஹோட்டலா பார்த்து தங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கறதும் அமையும். அதை ராகு அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி குடும்பஸ்தானம் ராகு குருவால பார்க்கப்படுற ராகு அப்படிங்கறதால குடும்பத்துல கொடிகட்டி பரப்பீங்க. உங்க பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது அமையும். வீட்டுல இருக்கிற சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு மதிப்பான ஆளா இருப்பீங்க. பரவாயில்லையா, எப்படியோ முன்னுக்கு வந்துட்டாயா, அவன் கரெக்டையா, அவன் மாதிரிதான் இருக்கணும் மனுஷன்னா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வளர்ச்சியை பார்த்து 4 பேர் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இந்த ராகுவால கிடைக்குது. சனி போய் தைரிய வீரிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார். இதுக்கு மேல என்ன வேணும்? ராசி அதிபதி நம்ம சௌரியத்துக்கு ஆடலாம். உங்களோட தைரியம் வந்து ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. அதாவது சொல்லுவாங்கல்ல, எல்லாம் இருக்கிறவன்ட்டையும் மோதக்கூடாது, எதுவுமே இல்லாதவன்ட்டையும் மோதக்கூடாதுன்னு. இப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு தைரியசாலியா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அதீத தைரியத்தை சனி உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முறையா செய்யணும். அதே மாதிரி நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ, மகர ராசிக்காரர்களான நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திர அதிபதியோட தினத்தன்னைக்கு மாமிச உணவுகளை தவிர்க்கணும். அதனால கவனமா இருங்க. அது மாதிரி சனிக்கிழமையில மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு ஏழைபாளைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஜூன் ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.